குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்முடைய 6த் ஸ்டாண்டர்ட் 7த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸு ஆனுவல் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான்ப்பா வந்து பார்க்க போறோம். 60 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ மார்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவுல வந்து பார்க்கலாம். டைமிங் வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ்ப்பா. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பாருங்கப்பா. இப்ப நான் ஜூம் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு எதாவது தெரியலனா ஜூம் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு தான். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் 8. அடுத்த 8 மார்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்த 4 மார்க்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங். ஓகேங்களா? அப்ப டோட்டலா இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ? 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. நல்லா இன்னொரு முறை வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் 8 மார்க் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 8 மார்க் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். ஓகேங்களா? இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் பிக்கு வந்து போயிடுறோம். அதில் ஜூம் பண்ணி தான் காட்டணும் போல. 14 மார்க்ஸ் 7 கொஸ்டின் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. எதனா 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விட்டுறலாம் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி நாயன்மார்ஸ் நினைக்கிறேன். ஆமா. நாயன்மார்ஸ் வேர் தேர் ஊவியர் என்னன்னு தெரியல. பிரிண்ட் அவுட் சரியா இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. செகண்டும் தெரியல. தஞ்சாவூர் பிக் டெம்பிள்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கேட்டிருக்காங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 4 நோபலான்னு நினைக்கிறேன். நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க போல். சரியாக தெரியல, பிரிண்டிங் மிஸ்டேக்கு. 24ம் சேம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 40 கிலோக் ரெயின்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. 25 வந்து பார்த்தீங்கன்னா கார்டினியல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த 26 வந்து பாருங்க, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மேப்ஸ். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மேப்ஸ் அப்படின்னா மேப் வந்து எதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து பாருங்க, எப்படி சொல்கிறது, டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 28 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமமே. ஓகேங்களா? அதை இங்கே எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 13th வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். டேக்ஸில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது முடிச்சிட்டிங்கன்னா செக்ஷன் சி 4 டிடிஎல் எழுதணும்ப்பா. 6 டிடிஎலுக்கு 4 எழுதுனா வந்து போதும். அந்த 4 டிடிஎல் 31 வந்து பாருங்க, பக்தி மூமெண்ட் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பக்தி இயக்கத்தின் விளைவுகளை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இம்பேக்ட். 32 த பல்லவா எபிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷனா ராக்கு இதெல்லாம் தெரியல. பல்லவாவை பற்றி பல்லவன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்கப்பா. ஓகேங்களா? 33 வந்து பாருங்க, கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கிளைமேட் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளைமேட் தான் நினைக்கிறேன். அடுத்து 34 ரைட் அபவுட் ஃப்ளட் இட்ஸ் எஃபெக்ட் அண்ட் த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 35 வந்து பாருங்கள், 35ல் லிஸ்ட் அவுட் த டாக்குமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் அன் இண்டியன் ஆயில் டிராயிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 36 எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அப்போது 5 மார்க்கு 4, ஓகேங்களா? 2 மார்க்கு 7, அப்புறம் 1 மார்க்கு 20. இது முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டு 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 2 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 6 வந்து பாருங்கள். ஃபஸ்ட்லேயே நார்த் அமெரிக்கா, அமேசான் ரிவர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பனாமா கேனல், ஓகேங்களா? அடுத்தது சவுத் அமெரிக்கா, அடுத்தது ராக்கி மவுண்டேஷன் நினைக்கிற மவுண்டன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லாஸ்ட்டு வந்து என்னன்னு தெரியலப்பா, பசிபிக் ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் வந்து கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அதில் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே இருக்கிற மேப் எழுதலாம். பிரிட்ஜு, டேமு, ஃபாரஸ்ட்டு, கேனலு, டெம்பிளு, ரயில்வே ஸ்டேஷன், இதுக்கான சிம்பிள் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு இதை விட மேப்பே வந்து எழுதுங்க. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ ஈஸியாக வந்து எழுதலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு படிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது யார் யாருக்கு என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சில குட்டீஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து காமிச்சிருங்க. எல்லாருமே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துருமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவுல வந்து பார்க்கலாம்.